முன்பு இல்லாத அளவிற்கு அரசியலில் சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அவற்றின் வழியாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் வெற்றிக்கு உதவுமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை. அப்போ எல்லாம் ஒருத்தர் போய் டிவியை பார்த்துட்டு தான் எது ஒன்றும் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எடுத்து அந்த செகண்ட்லேயே ஃபோனில் பார்த்துக்கிறாங்க எல்லாமே. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது எல்லா நியூஸும் இப்போ இன்ஃப்ளூயன்சரு எல்லாரையும் வச்சும் இப்போ கட்சியை ப்ரமோட் பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நியூஸ் உடனுக்குடனே வந்துடுது. அதை வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கட்சி அவங்கவுங்க கட்சியை பலப்படுத்தினாலும் சரி, எல்லாமே இப்போ மொபைல் மூலியமாகவே அவங்க பண்ணிடுறாங்க. இந்த 2026க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோட பங்களிப்பு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் இதனுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்குது. இதனால் பொதுமக்களுக்கு என்னன்னாக்கா அன்றாட நிகழ்ச்சியும் அன்றாடனுடைய தகவல்களும் உடனுக்குடனே வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் தெரியுது. இதனால் களத்தில் என்ன நடக்குது, யார் என்ன தப்பு பண்ணுறாங்கன்றது உடனுக்குடனே தெரிஞ்சிருது. அதனால் இந்த 2026ல் சோஷியல் மீடியாவோட பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கொள்கைகள் மற்றும் பிரச்சாரங்கள் அதெல்லாம் ஷார்ட்டாகவும் ஒரு விளக்கமாகவும் இன்னைக்கு எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எல்லாரும் இளைஞர்கள்கிட்டையும் அந்த அரசியலோட புரிதல் சோஷியல் மீடியா மூலம் நல்லா தெளிவாக இருக்குது. அது யூஸ் ஆகுது. ஒவ்வொரு கட்சியோட வேட்பாளரோட அந்த பயோன்னு சொல்கிறதாகட்டும், அவங்களோட கொள்கைகளாகட்டும், அவங்க செஞ்ச நல்ல திட்டங்களாகட்டும், அது எல்லாம் சோஷியல் மீடியா மூலம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே உள்ளே இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிங்க கூட ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டாகிராமும் சரி, வாட்ஸ்அப்பும் சரி, ஃபேஸ்புக்கோ எல்லாத்தையும் எல்லா மீடியாலுமே அவங்கவுங்க தனி அக்கௌண்ட் ஐடியிலேருந்து எல்லாமே வந்திருக்கு. இப்போ என்னென்னா இப்போ நம்ம எதுவுமே இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை போயிட்டு வாங்குறதோ, நியூஸ் பேப்பர் வாங்குறதோ அந்த மாதிரி இருந்த காலம் போய் இப்போ கையில் அந்த ஒரு மொபைல் ஃபோனுன்றது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா போதும், நம்ம எல்லாத்தையுமே அதிலே பார்த்துக்கலாம். இந்த முறை சோஷியல் மீடியா கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நெட் ஆன் பண்ணிவிட்டு எப்போ பாரு ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் எல்லா விதமான பொலிட்டீஷியனோட அவங்களுடைய பேட்டிகள், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லா அப்டேட்டும் சோஷியல் மீடியாவில் கிடச்சதுனால கண்டிப்பாக இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் வாணியம்பாடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.